கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். 2025 வருடத்தினுடைய முதல் நாள். ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ ஆல். இந்த தேன்துளி செய்தியை இதுவரைக்கும் கடந்த 2.5 ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துதல்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு இனிய நாள். கர்த்தர் நமக்கு இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம கிருபையினாலே புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். இந்த வருடத்திற்கான ஒரு நல்ல வசனத்தை நான் உங்களுக்காக சிந்தித்து கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45 அதிகாரத்தில் 3-4 வசனங்களை எனக்கு காட்டினார். நான் அதை உங்களுக்கு இந்த வருடத்திற்கான ஒரு ஆலோசனையின் வார்த்தையாக நான் சொல்லுகிறேன். வாக்குத்தத்தம் என்பதுதான் அநேகர் இன்றை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் வாக்குத்தத்தமான வார்த்தைகள் தான். எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் தேவன் ஒரு நிபந்தனையை வைத்திருக்கிறார். நீ இதை செய்வாய் என்று சொன்னால் நான் உனக்கு இதை தருவேன் என்று சொல்லுகிறார். நாம் அவருக்கு பயந்த மக்களாக பயந்து கொள்ள நடக்கிற ஜனங்களாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். ஏசாயா 3 அதிகாரத்தில் சொல்லுகிறார், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 43 அதை சொல்லுகிறார், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன். இந்த இடத்துல உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு நான் சில காரியங்களை இந்த ஆண்டிலே உன்னோடு கூட இருந்து நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அவைகள் என்னவென்று சொன்னால், வெண்கல கதவுகளை உடைக்கும், இருப்பு தாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். இவைகளெல்லாம் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இதை பார்க்கின்ற வேளையில் வெண்கல கதவுகளை உடைக்க சொன்னால் போய் ஒரு வெண்கலத்திலான கதவை நாம் உடைப்பது அல்ல. அப்படியாக போய் ஒரு வீட்டை உடைத்தோம் என்று சொன்னால் அது ஒரு குற்றமாகிவிடும். ஆனால் இந்த வெண்கல கதவு என்பது நமக்கு பிசாசினுடைய காரியங்களை நாம் எதிர்த்து அப்படி அதை நாம் உடைத்து நிர்மூலமாக்கப் போகிறோம். இந்த புதிய வருடத்தில் நமக்கு என்ன எதிர்ப்புகள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன நெருக்கடிகள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், அது எப்படிப்பட்டதான ஒரு வெண்கல கதவை போல இருந்தால் அந்த கதவை நாம் உடைக்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு இந்த வருடத்தில் கொடுப்பார். ஆகவே இந்த வெண்கல கதவை உடைக்கத்தக்கதான பலத்தை இந்த வருடத்திலே ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஒரு வெற்றி வாழ்க்கை வாழுவோம். அதோடு கூட இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்த இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற ஒளிப்பிடத்தில் இருக்கிறதான பொக்கிஷங்களை உனக்கு தருவேன் சொல்வார். நீ அறியாததும் நீ எட்டாவதுமான உனக்கு பெரிய காரியங்களை காண்பிப்பேன் என்று தேவன் நமக்கு சொல்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டில் இதுவரைக்கும் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படாத அநேக காரியங்கள் இருக்குமே என்று சொன்னால் அவைகளை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்ட வல்லவராயிருக்கிறார். பொக்கிஷங்களை கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். பொக்கிஷம் என்று சொன்னால் பொருள், ரத்தினம், இப்படிப்பட்டதான காரியங்களை நினைக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பொக்கிஷங்கள் மிக மிக பெரிய ஆசீர்வாதங்கள். தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொன்னால் அதோடு கூட அவர் வேதனையை கூட்டார் என்று வசனம் சொல்கிறது. ஆகவே தேவன் கொடுக்கக்கூடியதான இந்த ஒளிப்பிடத்தினுடைய பொக்கிஷங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அதோடு கூட உனக்கு கொடுப்பேன் என்று என் தாசனாகி யாக்கோபு நிமித்தம் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் என் நாமத்தை உமக்கு தரித்திருக்கிறேன் என்று சொல்வார். நான் தான் உன்னுடைய கர்த்தர், வேறு தேவர்கள் இல்லை. இந்த உலகத்தையும் வானத்தையும் படைத்த தேவன் இந்த 2025 முழுவதிலும் நான் உன்னோடு கூட இருந்து எப்படி 2024 உன்னை கரம் பிடித்து வழி நடத்தினோ அதை போலவே உன்னை நான் வழி நடத்துவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போமா? அவருக்கு பிரியமானவர்களைப் போல செயல்படுவோமா? அப்படி செய்வோம் என்று சொன்னால் சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கு கிடைக்கும். நல்ல ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வருடத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நீர் ஜீவனுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்க. நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறதுல நாங்கள் பயப்பட மாட்டோம் ஐயா.
நீங்கள் எங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் உம்மோடு கூட என்றென்றும் தைரியமாக இருப்போம் ஐயா. நான் உம்மாலே ஒரு செனிக்குள் பாய்வேன் என்று சொன்னது போல நாங்களும் உம்மாலே எல்லா காரியங்களும் செய்து முடித்து வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் அறிக்கை செய்கிறோம் ஐயா. இந்த புதிய ஆண்டை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க, எங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வதித்து கொடுங்க, எங்களுடைய தேசத்துக்கு ஆசீர்வதித்து கொடுங்க, இந்த உலகத்துக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த புதிய ஆண்டினுடைய முதல் நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும். God bless you all.